பாகிஸ்தானுக்கு எதிரான பதிலடி தாக்குதலில் முதன்முறையாக S-400 சுதர்ஷன் சக்ராவை இந்தியா பயன்படுத்தி இருக்கிறது. இதனுடைய சிறப்பு அம்சங்கள் குறித்து பேசுவதற்காக சிறப்பு செய்தியாளர் முகிலன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். முகிலன், முதன்முறையாக இந்த S-400 சுதர்ஷன் சக்ரா பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனுடைய சிறப்பு என்ன? இது எந்த அளவிற்கு இலக்கை நோக்கி துல்லியமா தாக்கும்? காயத்ரி, அதாவது இந்தியன் வார்ஃபேர்ல இது ஒரு மிக முக்கியமான நகர்வாக நாம் பார்க்க வேண்டும். இப்போதுதான் முதன்முறையாக இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து வாங்கிய இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தற்போது பயன்படுத்தி இருக்கின்றனர். நேற்று இரவு சுமார் ஒரு 12 மணிக்கு மேல் இந்த பஞ்சாபில் இருக்கக்கூடிய அமிர்தசரஸ் பகுதியில் ஒரு ஏவுகணையானது ஏவப்படுகிறது. அது உடனடியாக தகர்க்கப்படுகிறது. இது நேற்று இரவு நடந்தாலும் இது தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளிவரவில்லை. பாகிஸ்தானாக இருக்கட்டும் அல்லது இந்தியாவாக இருக்கட்டும், இரு நாடுகளிலிருந்தும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல்கள் ஏதும் இல்லை. ஆனால் இன்று காலை அந்த தகர்க்கப்பட்ட அந்த ஏவுகணையை பரிசோதிக்கும் போது அது பாகிஸ்தானிலிருந்து ஏவப்படுகிறது. பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்ட PL-5E ரக ஏவுகணை என்பது தெரிய வந்தது. மிக முக்கியமாக இந்த ஏவுகணையானது சீனாவிடம் இருந்து வாங்கப்பட்டு அது பாகிஸ்தான் இந்தியா மீது ஏவி இருக்கிறது. அந்த ஏவுகணையை தற்போது S-400 பயன்படுத்தி தான் தகர்க்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த S-400 என்பது நாம் ஏற்கனவே இது பாலஸ்தீன் காசா போரின் போது நாம் இது தொடர்பாக பார்த்திருக்கிறோம். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அயன் டோம் என்று சொல்வார்கள், அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு இணையானதுதான் இந்த S-400. இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது இந்தியாவை நோக்கி, அதாவது இந்திய எல்லைகள் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ஸ் என்று சொல்வார்கள், முக்கியமாக அதாவது எதிரி நாடுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளில் இந்த S-400 ஆனது நிறுத்தப்படும். அவ்வாறு இந்தியா மீது ஏதேனும் ஏவுகணைகள் ஏவப்பட்டால் அதை நொடி பொழுதில் கண்டறிந்து அதை தாக்கி அழிக்க வல்லமை கொண்டதுதான் இந்த S-400. இந்த S-400 அதாவது இந்த S-400 நம்ம காட்சிகளில் பார்க்க முடியும். இதில் 4 வகை ஏவுகணைகளை பயன்படுத்தலாம். அதாவது சுமார் 40 கிலோமீட்டரிலிருந்து 400 கிலோமீட்டர் வரை பயணம் செய்து அந்த இலக்கை அல்லது அந்த எதிரி ஏவுகணையை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த S-400. இதற்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் எல்லாமே ரஷ்யாவிடம் இருந்து இந்தியாவுக்கு மட்டும் தற்போது பகிரப்படுகிறது, மற்ற நாடுகளுக்கும் வழங்கப்படுகிறது. ஆனால் ஆசிய கண்டத்தில் இந்தியாவிடம் மட்டுமே இந்த S-400 ஆனது இருக்கிறது. அதிலும் குறிப்பிட வேண்டியது என்னவென்றால், அதாவது இந்த ரேஞ்ச், அதாவது ஒரு ஏவுகணை வருகிறது என்றால் அதை தொலை தூரத்தில் இருந்தே கண்டறியக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த S-400 இருக்கிறது. அதாவது சுமார் 400 அடியில் இந்த அதாவது எதிரி ஏவுகணை பறக்கும் பட்சத்தில் அதை கண்டறிந்து தாக்கக்கூடிய இந்த சக்தி இந்த S-400 இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சுமார் 300 ஏவுகணைகள் ஒரே பட்சத்தில் வரும் பொழுது கூட அதை கண்டறிந்து தாக்கக்கூடும். அதாவது 300 ஏவுகணைகள் ஏவப்படுகிறது என்றால் அதில் முதல் எந்த ஏவுகணை வருகிறது என்பதை அதுவே நிர்ணயம் செய்து அந்த ஏவுகணையானது தானாக சென்று அந்த எதிரி ஏவுகணையை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டதுதான் இந்த S-400. இது அதாவது இந்தியாவின் பயன்பாட்டில் இது கடந்த சில ஆண்டுகளாக இருந்து வந்தாலும் தற்போதுதான் இது முதலாக பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. தற்போது பாகிஸ்தான் இந்தியா மீது ஏவிய இந்த ஏவுகணையை தற்போது S-400 கொண்டு தற்போது தகர்த்திருப்பது தற்போது உறுதியாக இருக்கிறது. நேற்று இரவு பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் இந்த எதிரி ஏவுகணையை இந்த S-400 பயன்படுத்தி தற்போது இந்திய பாதுகாப்பு படையினர் வீழ்த்தியிருக்கிறார்கள் என்பது தற்போது நம்மால் உறுதிப்படுத்த முடியும். காயத்ரி, முகிலன், இப்போ இந்த S-400 மூலமாக எல்லை பகுதியில் எந்த அளவிற்கு பாதுகாப்பான ஒரு நிலைமையை கொண்டு வரதுக்காக இந்தியா இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதுன்னு குறிப்பிட்டிருக்கீங்க. ஆனா இந்தியாவினுடைய வான் பரப்புல இருக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களை ரேடார்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள் அதுல சிறப்பா இருக்கு? இப்போ குறிப்பிட்டு இந்த பூஞ்ச் இடத்துல பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினது இல்லையா, அந்த தாக்குதலுக்காக ஏதேனும் முன்னெச்சரிக்கையாக இல்ல அதை முறியடிக்கிறதுக்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? காயத்ரி, 2 விஷயங்கள் காயத்ரி நம்ம இதுல பார்க்கணும். ஏதாவது ஏர் டிஃபென்ஸ் சுப்பீரியாரிட்டி என்னங்கிறது, இரு நாடுகளுக்குமான அந்த ஏர் டிஃபென்ஸ் சுப்பீரியாரிட்டி என்னங்கிறது நம்ம பார்க்கணும். அது நம்ம கிளியரா நம்ம அந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கோம். அதாவது அந்த 9 நிலைகள் மீது இந்தியா ஏவுன அனைத்து ஏவுகணைகளும் அந்த நிர்ணயிக்கப்பட்ட அந்த இலக்குகள் மீது மோதி வெடித்து அதை வெற்றிகரமாக
தாக்கியிருக்கக்கூடியதை நாம் தற்போது உறுதி செய்திருக்கிறோம். அதாவது பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸை முற்றிலுமாக முறியடித்து தற்போது இந்தியா அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் முன்னெடுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா தற்போது தோற்கடித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனால் இந்தியா பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்ட அந்த PL-5 ஏவுகணையை நாம் அந்த எல்லையிலேயே தற்போது அதை தடுத்து நிறுத்தி அளித்திருக்கிறோம். அதாவது இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சுப்பீரியாரிட்டி என்ன என்பதை நம்மால் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது தற்போது இந்த பூஞ்ச் மற்றும் ஊரி பகுதிகளில் பாகிஸ்தான் இந்த ஆர்ட்டிலரி ஷெல்ஸை பயன்படுத்தி தான் தற்போது தாக்குதலை நடத்தி வருகின்றன. இந்த ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் என்பது ஒரு சிறிய வகை குண்டு. அது நீண்ட தூரம் பயணித்து, அதாவது அதை உந்தி ஏவப்பட்டு அது இந்திய பகுதிகளில் விழுந்து வெடித்து இந்த டேமேஜை உருவாக்கிறது. இதற்கு S-400 பயன்படுத்த மாட்டார்கள். இதற்கு தற்போது அவர்கள் அந்த ஆர்ட்டிலரி ஷெல்ஸை பயன்படுத்துகிறார்கள் என்றால் இந்தியாவும் பதில் தாக்குதலாக அதே ரேஞ்ச் ஆர்ட்டிலரி ஷெல்ஸை பயன்படுத்தி எதிர்த்தாக்குதலில் ஈடுபடுவார்கள். இந்த S-400 என்பது நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளை கண்டறிந்து தாக்கி முன்கூட்டியே அழிப்பதற்காக பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த S-400. காயத்ரி, நன்றி முகிலன், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக. பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் அங்குள்ள கோயில்கள் மற்றும் மசூதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தியது தெரிய வந்திருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கோயில் மற்றும் மசூதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ குருத்வாராவோட பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்கள், மசூதி, வீடு இது எல்லாத்தையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பாதிப்புகள் என்ன ஏற்பட்டிருக்கு? காயத்ரி, ஜம்மு காஷ்மீருடைய பூஞ்ச், அதாவது இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இந்த பூஞ்ச் மாவட்டத்தை பொறுத்தளவில் அங்கு இருந்த சீக்கிய குருத்வாராவில் நடத்தப்பட்ட தாக்குதல் நேற்று 3 பேர் ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒரு தொடர் தாக்குதல் எடுத்து அங்கு இருக்கக்கூடிய கோவில்கள், குருத்வாராக்கள் மற்றும் மசூதிகளை குறிவைத்து பாகிஸ்தானுடைய அந்த ஒரு தாக்குதல் என்பது நடத்தப்பட்டுள்ளது மிக தற்பொழுது தெளிவாகி இருக்கிறது. ஷெல்லிங் அடிப்படையிலான இந்த தாக்குதல் என்பது எல்லை தாண்டி பூஞ்ச் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள், குருத்வாராக்கள் மற்றும் மசூதிகள் மீதான ஒரு தாக்குதலை குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ற ஒரு கருத்தை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மதம் அடிப்படையிலான ஒரு பிரச்சனையை இந்தியாவில் உருவாக்குவதற்காகத்தான் இது போன்ற ஒரு தாக்குதல் என்பது பாகிஸ்தானில் நடத்தப்படுவதாக ஏற்கனவே வெளியுறவுத்துறையுடைய செயலர் விக்ரம் மிஸ்ரி கூறியிருந்த நிலையில் தற்பொழுது பூஞ்ச் பகுதியிலும் இது போன்ற ஒரு மதத்தை, குறிப்பாக குருத்வாராக்கள், கோவில்கள் மற்றும் மசூதிகளையும் குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளது தற்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து LOC பகுதியில் எந்த ஒரு பாதிப்பும், குறிப்பாக கடுமையான பாதிப்புகள் நேற்று முதல் ஏற்பட்டுள்ள நிலையில் 9 மணிக்கு இந்த ஒரு சம்பவம் என்பது யாரும் அருகே அந்த பகுதியில் இல்லாத பொழுது இந்த ஒரு தாக்குதல் என்பது பாகிஸ்தானுடைய ராணுவத்தால் செய்யப்பட்டுள்ளது. யாருக்கும் உயிர் சேதம் என்பது ஏற்படவில்லை என்றாலும் அந்த கோவில்கள் என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குருத்வாராவும் இதில் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அந்த பகுதியினுடைய பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய ராணுவத்தால் காலை 9 மணிக்கு இந்த ஒரு தாக்குதல் என்பது நடத்தப்பட்டுள்ளது எனவும் இந்த கோவிலுடைய தாக்குதலை பொறுத்தளவில் அந்த கோவிலுடைய தலைமை பூஜாரியாக இருக்கக்கூடிய சுவாமி கிருஷ்ணானந்த் அளித்துள்ள பேட்டியிலும் இது தொடர்பான அந்த ஒரு தகவல்களை அவர் குறிப்பிட்டுள்ளார். வாட்டர் டேங்குகளையும் முழுமையாக சேதப்படுத்தி ஒட்டுமொத்தமாக அந்த கோவிலை சீர்குலைக்குமான விதத்திலான ஒரு தாக்குதல் என்பது பாகிஸ்தான் ராணுவத்தால் நடத்தப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எதிரிகள் வேண்டுமென்றே இது போன்ற தாக்குதலில் திட்டமிட்டு ஈடுபடுகிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் தற்பொழுது தெரிவித்துள்ளார். காயத்ரி, சுசித்ரா, இப்போ இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா தரப்பிலிருந்து அந்த பகுதிகளை ஒட்டுமொத்தமாக கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான நடவடிக்கை அல்லது அங்க வேற ஏதானும் முறைகள்ல எந்த மாதிரியான தாக்குதல் நடத்துறதுக்கு அப்படிங்கான திட்டமிடல் இருக்கா?
காயத்ரி, ஜம்மு காஷ்மீருடைய 7 பகுதிகள், குறிப்பாக பூஞ்ச், உரி, பாரமுல்லா, பஹல்காம் உள்ளிட்ட எல்லை பகுதியில் வரக்கூடிய அந்த ஒரு பகுதிகளை பொறுத்த அளவில் பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுவதற்கான ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக பாரமுல்லாவை பொறுத்த அளவில் ஒருவேளை போர் என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் பட்சத்தில் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை வெளியேற்றுவதற்காக சுமார் 500 520 பஸ்கள், பேருந்துகள் தற்பொழுது தயார் நிலையில் அந்த பகுதியில் இந்திய ராணுவத்தால் வரவழைக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்டது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தேவைப்படும் பட்சத்தில் பொதுமக்களை பத்திரமாக ஷெல்டர்கள் மற்றும் மற்ற பாதிப்பு இல்லாத பகுதிகளுக்கு அழைத்து செல்வதற்கான அந்த ஏற்பாடுகளையும் மாநில அரசும் மத்திய பாதுகாப்புத்துறை மற்றும் இந்தியாவினுடைய ராணுவமும் இணைந்து செய்துள்ளது. மேலும் கண்காணிப்புகள் என்பது தொடர்ந்து வான்வெளி மற்றும் தரைவழியான கண்காணிப்புகள் செய்யப்பட்டு வந்தாலும் இந்த ஒரு தாக்குதல்கள் ஒரு சில நேரங்கள் அந்த எல்லை தாண்டிய தாக்குதல்கள் என்பது தொடர்ந்து பாகிஸ்தானால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவுடைய விமானப்படை மற்றும் ராணுவத்தினுடைய கண்காணிப்பினால் அது பல்வேறு வகையில் தடுக்கப்பட்டு வந்தாலும் ஒரு சில நேரங்களில் அது தாக்குதல் என்பது தவிர்க்க முடியாமல் போவதாகவும் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு எந்த ஒரு சேதமும் பாதிப்புகள் வராத வகையில் அவர்களை பத்திரமாக அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. போர் சூழாத சூழலில் தற்பொழுது பிளாக் அவுட்டுகள் மற்றும் போர் பாதுகாப்பு ஒத்திகைகள் என்பது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்குவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளும் மாநில அரசு சார்பாக எடுக்கப்பட்டு வருகிறது எனவும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட நிர்வாகம் சார்பாக பொதுமக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளும் செய்யப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களும் கிடைப்பதற்கான ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுசித்ரா, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கைகள் ஒருபுறம் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த எவாக்குவேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாதுகாப்பாக வெளியேற்றம் அப்படிங்கிற நடைமுறையும் அரசால் மேற்கொள்ளப்படுகிறது. ஒருபுறம் அமெரிக்கா தரப்பிலிருந்து பாகிஸ்தான் இந்த லாகூர் பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பாக இருக்க மாதிரியும் அங்கிருந்து வெளியேறும்படியும் சொல்லப்பட்டிருக்கிறது. குடியிருப்புகள் எந்த அளவிற்கு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன, அந்த பகுதிகள் முழுமையாக எப்போது ராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வரும், உடனடியாக அந்த மக்கள் வெளியேற வேண்டிய தேவை அப்படிங்கிறது இருக்கா? தற்பொழுது வரை மத்திய உள்துறை அமைச்சருடைய அறிவிப்பின் அடிப்படையில் பொதுமக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவுகள் என்பது பிறப்பிக்கப்படவில்லை. மிக முக்கியமாக போர் சூழும் ஒரு நிலை ஏற்பட்டால் மட்டுமே பொதுமக்களை அவர்கள் அங்கிருந்து மீட்பதற்கான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இருந்தாலும் இந்த தொடர் தாக்குதல் என்பது எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகளாக இருக்கக்கூடிய மிக முக்கியமாக பூஞ்ச் மாவட்டம், அது மட்டுமில்லாமல் பாரமுல்லாவினுடைய ஒரு சில கிராமங்கள், அதாவது எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இந்த தொடர் தாக்குதல் என்பது நடைபெற்று வரும் நிலையில் நேற்று முதல் அந்த ஒரு சில கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டு பத்திரமாக மாற்று இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் இருப்பிடங்களையும் மாநில நிர்வாகம், குறிப்பாக முதல்வர் தலைமையிலான அந்த ஓமர் அப்துல்லா தலைமையிலான அந்த ஒரு குழு சிறப்பு குழு என்பது ஏற்பாடு செய்துள்ளதாக அம்மாநில முதல்வர் தெரிவித்தார். இன்று காலை கூட பொதுமக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்வதற்கான ஒரு கண்காணிப்பு அந்த அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை செய்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட கிராமங்களை சார்ந்த அந்த பொதுமக்கள் மீட்கப்பட்டிருந்தாலும் அனைவரும் இந்த மாவட்டங்களை, எல்லைப்புற மாவட்டங்களிலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது தற்பொழுது பிறப்பிக்கப்படவில்லை. அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளை பொறுத்தளவில் இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு இந்த பாதுகாப்பு காரணங்களுக்காக செல்வதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை அந்நாட்டு அரசுகள் பிறப்பித்திருக்கின்றன. அதே சமயம் பாகிஸ்தான் செல்வதை அறவே தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் அமெரிக்கா அந்நாட்டினருக்கு ஒரு உத்தரவாக பிறப்பித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உதவி மையங்கள் சர்வதேச நாடுகளினுடைய அந்த எம்பசிகள், தூதரங்கள் வாயிலாக மட்டுமல்லாமல் உள்நாட்டினுடைய உதவி மையங்களும், குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய உதவி எண்கள், உதவி விவரங்கள், அதிகாரிகளுடைய விவரங்கள் அனைத்துமே இந்த எல்லைப்புற பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு தேவையான நடவடிக்கைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது பேருந்து சேவைகள் மட்டுமல்லாமல் ஆம்புலன்ஸ் வசதிகள், குடிநீர் வசதி என அனைத்திற்குமே தயாரான ஒரு நிலையில் உள்ளதாக மாநில அரசும் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காயத்ரி, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.